தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஃபைட் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நாங்கள் சிக்ஸர் கிக்கு கொடுத்துட்டு அப்படி ஸ்பின் கிக் பண்ணேன். குனிகிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அவருடைய விக்கு மாறு இடத்துல வந்திருக்காரு. விக்கு கலந்துக்கிட்டு போய் ஒரு 10 அடி விழுந்துருச்சு. கட் மாஸ்டர் வந்தாரு. என்ன இப்படி பண்ணுற அப்படின்னா, அந்த மனுஷன் ஜெய்சங்கர் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அவர் அப்போ ஹீரோவாக இருக்கார், ஜேம்ஸ் பாண்ட். என்னங்க தெருவில் சண்டை போடுறவங்களை கூட்டி அந்த வச்சுக்கணும் பண்ணிவிட்டு 2 கிக் பண்ணிட்டு ஸ்பின் கிக்கு, அதாவது பேக்கில் திரும்பி ஸ்பின் கிக்கு. அது நம்ம எங்கள் கால் எங்கே போகணும்னு நம்மளே பார்க்க முடியாது. அப்படி பண்ணையில் அவர் குனிகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வரைக்கும் போய் நேர மூக்கில் அடித்து சில்லுமு குடஞ்சி ரத்தம் ஊற்றுது. சிவாஜி சார், பாலாஜி பேர் அழகு, காலை கை மாதிரி பண்ணுவார். அவங்க பீரியடு 70க்கு முன்னாடி உள்ள ஃபைட்டு வேறு, 70க்கு அப்புறம் ஃபைட் சிஸ்டம் கொஞ்சம் ஃபேன்சியோட, கொஞ்சம் ரிஸ்க்குகளும் ரொம்ப அதிகம். எத்தனையோ பேர் ஸ்டண்டில் உள்ளவங்கலாம் இறந்துருக்காங்க. இப்போ நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் கால் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா ஏதோ இது இந்த அளவுக்காச்சும் இருக்கிறோமே. நிறைய பேர் அந்த மாதிரி வெளியில் தெரியாது. அப்புறம் நீங்கள் கேட்குற டெக்னாலஜி இப்போ என்னென்னா கம்ப்ளீட்டாக கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்த உடனே நாங்களே பார்க்கும்போது ஒரு சொல்லக்கூடாது, நாங்களே பார்க்கும்போது ஒரு யதார்த்தம் இருக்கணும்ல. எதை அடித்தா அதை இங்கே போய் விழுகலாம். போயிட்டு இங்கேருந்து ஒரு 15 அடி ரவுண்ட் பண்ணி போய் விழுந்தோம்னா. ஆக்ஷன்னாலே விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, அவரோட அந்த கிக்காக இருக்கட்டும், அவர் செம்மையாக பண்ணுவார். நீங்கள் பார்க்கும்போது அவர் எந்தளவுக்கு ஒரு ஆக்ஷனில் ஒரு இன்வால்வ்டாக இருப்பார், எந்தளவுக்கு பண்ணுவார். விஜயகாந்த் சாருக்கெல்லாம் எப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த கிக்ஸ் அந்த ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஆனால் அவர் பண்ணுறதை என்னால் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஷாட்டு ஃபைட் பண்ணுவார். இப்போ வீட்டுக்கு வந்து செவத்தை மிதித்து டேர்ன் பண்ணி அடிச்சுட்டு நிற்பார். இப்போ நானே செவத்தில் அடித்து டேர்ன் பண்ணால் அடிச்சுட்டாக்கு அன்பேலன்ஸ் ஆகி விழுந்துடும். விழுந்துட்டேன்னொன்னே விஜயகாந்த் சார் கையை தூக்கிட்டு அழகு சார் எனக்கு தெரியுது. அவர் கண்ணு செவந்து போய் கத்துறாரு. ட்ரெயின் போயிட்டுருக்கு. நான் அங்கே விழுந்துட்டேன். பார்த்தாக்க ஃபுல்லாக 2 முட்டி ரத்தம். வேட்டி தூக்கி வச்சுட்டு ட்ரெயின் போய் ஒரு 22 பெட்டி இப்படி போயிட்டாச்சு. டக்குனு இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ட்ராக்கில் நின்று கையை தூக்கினேன். கையை தூக்கணுன்னா அவர் கையை இறக்குனேன். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு உங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஞாபகம் வரும். எனக்கு ஒரு ஃபைட்டராக நான் சின்ன வயசில் டிவி பார்க்கும்போது அந்த ஒரு ஃபைட்டர் எல்லா படத்துலையும் வருவார் அவர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஞாபகம். கிட்டத்தட்ட உங்களை நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நீங்கள் எல்லாம் பார்த்தானே நாங்கள் வளர்றது சார். என்ன நீங்கள் உங்கள் அப்பா? கண்டிப்பாக அந்த மாதிரி அவ்வளோ படங்களில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். பட் எனக்கு முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் டிவியில் ஒருத்தரை ஒரு பல்கா அந்த ஒரு பாடி பில்டிங் அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தது, இப்போ நேரில் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கார். அப்படிங்கும்போது எப்படி சார் இந்த ஒரு மெயின்டைன்? இது ஒன்றுமே இல்லை தம்பி. இந்த கிருவானந்த வாரியர் சொல்லுவார், அவர் ஆன்மீகத்தில் இருந்தவர். அவரே சொல்லுவார், பசிக்கும் பொழுது எடுத்த உணவை பசி அடங்குவதற்கு முன்பு நிறுத்திவிட வேண்டும். அப்படின்னா என்ன, அளவோடு சாப்பிடுங்கிறாரு. அளவோடு சாப்பிட்றோம். நம்ம சினிமாவில் இருக்கிறோம். நமக்கான உடம்புக்கான உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தேடல சாப்பிட்டு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இதுதான். இதில் வைட்டு போனால் வேறு ஒன்றும் பெரிய இந்த இப்போ நிறைய ஃபேஷன் என்னன்னாக்கா என்னமோ ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, டயட்டு இட்டுன்ட்டு அப்புறம் சேர்த்து மொத்தமாக சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா கிராமத்துலேருந்து வந்தவன் அளவோடு சாப்பிட்டு அளவோடு அது பண்ணுறோம். அவ்வளோதான ஒழிய வேறு ஒன்றும் அது இல்லை. இது இப்போ நிறைய படங்களை பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து, புதுக்கோட்டை சைட்லேருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, திருமயத்துலேருந்து. அப்படிங்கும்போது குளத்துப்பட்டிங்கிற குளத்துப்பட்டி கிராமத்துலேருந்து அப்படிங்கும்போது நடிக்கிற ஆசையோடு தான் வந்தீங்களா, இல்லை நம்ம ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட் பண்ணணும் இப்படின்ற ஒரு ஆசை, என்ன ஆசை உங்களுக்கு இருந்தது? அதாவது நான் என்னென்ன தம்பி, உண்மைகளை பேசுகிறதுக்கே என்னோடய இயல்பு. உண்மைகளை பேசுகிறதுக்கே மறந்துடுவேன். எதையுமே இதுவாக பண்ண மாட்டேன். துளி கூட நான் சினிமாவுக்கு வருவேன்னு நினைக்கல. ஏன்னா என்னை பற்றி தன்னை தானறிதல்னு முக்கியம். என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் ரொம்ப கூச்ச சுபாவம். கிராமத்தில் அப்படியே வளர்ந்து இன்னமும் அப்படித்தான் இருக்கிறேன். அதனால் நான் அதை பற்றியே நினைக்கவே இல்லை. இது என்னமோ இறைவனுடைய ஆசீர்வாதம், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்ததை
நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஒழிய எந்த விதமான எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம் மனிதனுக்கு. அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லை. நான் சினிமா நினைக்கல, ஏன்னா அது அமைஞ்சிச்சு. அது இப்படி இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்மளா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணதாண்டி இது ஒரு அமைஞ்சுது அப்படின்னு சொன்னீங்களே, எப்படி அமைஞ்சுது சார் அது? இது எக்ஸசைஸுங்கிறது என்னென்னா தம்பி, அது எனக்கு அமைஞ்சது தான். அதுவும் தாத்தா சொன்னால் அந்த இது இந்த சிறு வயசில் சொன்னால், இப்போ நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படிம்போம். பழசு ஞாபகம் இருக்கும். அவங்க சொன்னதுனால தான், அந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால இது என்ன ஆச்சுன்னா தம்பி, நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அந்த சின்ன வயசில் எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி அண்ணன் படங்கள், எம்ஜிஆர் படம், ஜெய்சங்கர் படம் இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். ஏன்னா ஃபைட் அந்த ஏஜில் அப்படித்தானே. அது பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வடவள்ளிக்கு ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியே சவுண்டு, மாடியில் ஒரே சவுண்டு, ஊன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. ரொம்ப சவுண்டு இல்லை, இந்த ஃபைட்டு மாதிரிலாம் கிடையாது. என்ன சவுண்டுன்னு போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு மாஸ்டர், அவரை தான் நம்ம குருன்னு சொல்லலாம். அப்புறம் கோபாலன் குருக்கள் மாஸ்டர் அவர் அப்புறம் மேலே மாடிக்கு போனேன். போனால் அங்கே ஒரு 10-12 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கலரி அப்போ அவர் கராட்டையெல்லாம் கிடையாது. அப்போ கலரி சொல்லி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அதில் சேர்ந்தேன். அங்கே போகிறதுக்கு காரணம், நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரிலேட்டிவ் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் குப்புசாமி அவர் பேர். அவரே மறக்கக்கூடாது. எதுவுமே நீ கஷ்டப்பட்ட காலத்தை மறந்து விடு, இது கற்பித்த பாடத்தை மறக்காதேம்பாங்க. அதனால் பழசை நமக்கு இங்கே வர்றதுக்கு யார் யார் சிறு சிறு துறம்புகள் உதவி பண்ணாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது. அவர் தான் சொன்னார். அங்கே நான் கொஞ்சம் இந்த உடம்பை கவனிக்கிறவங்கிறது தெரியும் அவருக்கு. அழகு என்னமோ சவுண்டு வருது. நான் கூட அது முதல்ல மாற்றி சொல்லிட்டேன். சவுண்டு வருது, அது என்னென்னு பாருங்கள், என்னமோ தெரியல இது ஒன்று. அப்புறம் போய் பார்த்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவர் ஜாயின் பண்ண சொன்னார். சினிமாவில் அவரும் சினிமா இது இல்லை. போய் ஜாயின் பண்ணி இது பண்ணிவிட்டு ஒரு டைம் மியூசியம் தேட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு 2 வருஷம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டு மியூசியம் தேட்டரில் ஒரு இது டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தோம். அங்கே பப்ளிக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு நான் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஒரு 4-5 நாள் கழித்து ஒருத்தர் வந்தார். இதை எதுக்கு நான் அடிக்கடி இப்போ பேட்டிக்கு சொல்கிறது இது பண்ணுறீங்களான்னு நீங்கள் பார்த்துங்க, முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா கட் பண்ணிங்க. சொன்னதே திருப்பி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொன்று, நான் சின்ன வயசில் இந்த கோபால் பல்பொடின்னு ஒன்று வந்துச்சு. அது இன்னைய வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ மக்கள் மறந்துடுவாங்க. அதனால் நம்ம ரிப்பீட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்கிற சூழ்நிலையில் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. எப்படி வந்தீங்கிறதுக்கான ஒரே வழி தானே சொல்ல முடியும், அது வேறு ரூட்டில் சொல்ல முடியாதுல்ல. அப்போ அங்கே போய் உடனே அந்த இதில் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தோம். அங்கே ஒரு 14 பேர் ஃபைட் பண்ணோம், கம்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணோம். இதை யாரோ பார்த்துருப்பாங்க. நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு வாரம் கழித்து ஒருத்தர் வந்தார். கதவை அடிச்சு. அப்போ ஃபோன்லாம் கிடையாது. அந்த கதவை திறந்து பார்த்தாக்கா அவரை நான் எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்பேன். இல்லை, எம்ஜிஆர் படத்தில் பார்த்துருக்கேன் அவர். அப்புறம் இப்போ தெரியும் எனக்கு, அவர் மொட்டை ராஜ். அவர்லாம் இப்போ இல்லை. அவர் வந்தார். வந்துட்டு சார் வாங்க சார், அவங்க உட்காருங்க அப்படின்னேன். என்ன சார்? இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த மியூசியம் தேட்டர் எக்மோரில் அந்த கலரி ஃபைட்லாம் பண்ணது அது நீங்கள் தானே? ஆமாம் சார், எல்லாம் பண்ணோம் சேர்ந்து. அடுத்த வார்த்தை கேட்டது, சார் படத்தில் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு நான் முதலே சொன்னேன்ல, எதிர்பார்ப்பு இருந்தால் தானே ஏமாட்டோம். எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆஹா, எதிர்பார்த்தது வந்துருச்சேன். எனக்கு ஒரு மாதிரி அப்படியா அப்படின்னு எங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அடுத்த வார்த்தை சரின்ட்டு எப்போ வரணும், நான் பாட்டு அசால்ட்டாகவும் இல்லை. ஒரு 2-3 நாள் ஏன்னா நான் ஆஃபீஸ் வேறு போகிறேன். 2-3 நாள் கழித்து வாங்க சார். அவர் யார் என்ன அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். சரின்னு போயிட்டார். அப்புறம் இங்கே ஆஃபீஸ் போயிட்டு டோஜா கிளாஸுக்கு போனேன். கிளாஸுக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 நேரம் முடிஞ்சோடனே மாஸ்டர்கிட்ட அவருக்கு தமிழ் தெரியாது, மலையாளி. மாஸ்டர் அது மாதிரி ஒருத்தர் வந்தார். அவரை நான் படங்களில் பார்த்துருக்கேன். வந்துட்டு என்னை கேட்டார். இது மாதிரி பார்த்துட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தாராம். படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். அழகு என்ன சொன்னிச்சு அப்படின்னாரு. ஆனால் தமிழ் நம்ம மாதிரி இருப்பேன். அது மாதிரி உங்களை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன படம், தமிழோ என்ன படம்னாரு. அல்ல கேட்கல சார். யார் ஹீரோ யாருன்னாரு. இது கேட்கல சார். சிரிச்சிட்டார் அவர். உங்களை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், அதான் என் முறை. அழகு போய்க்கோ அப்படின்னா சரிட்டு வீட்டுக்கு போய் 4-5 நாள் கழித்து வந்தார். வந்து அவர் என்னை ஒரு கார் எடுத்து வந்தாங்க. கூப்பிட்டு போகும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் மட்டும் வந்தால் எனக்கு ஸ்பேரிங்க்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு. ஹரின்னு அருமையாக பண்ணுவாப்புல, இப்போ இறந்துட்டாப்புல. அவரை கூட்டி வரணும்னா அப்புறம் அவரை போய் கூட்டிக்கிட்டு 2 பேரும் போனோம். அங்கே தான் அந்த வெஸ்ட் மாம்பழம் சைடெலாம் வீடு. அவர் பேர்
இப்போ நான் இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டவன். அவர் பேர் மிஸ்டர் மாதவன், ஸ்டண்ட் மாஸ்டர். அப்போ வந்து ஃபேமஸ், ஆள் பார்த்தா சிங்கம் மாதிரி இருப்பார். போனேன். அங்கே போனோன்னு தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அப்புறம் சினிமாவுக்கு வந்தோடனே தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். போனால் அங்கே மாடியில் அவர் வெயிட் பண்ணுறாரு. ஒரு 7-8 பேர் எல்லாம் ஸ்டண்டில் உள்ளவங்களாம் நிற்கிறாங்க. ஆனால் மாஸ்டர் இல்லை. அப்போ உடனே மேலே கூட்டி வணக்கம் ஒன்றாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் தான் பண்ணதா அப்படின்னா, சரி ஒரு இது பண்ணி காமிக்கிறீங்களா அப்படின்னாப்புல. அதுக்கு தான் நான் கூட கூட்டி போயிருந்தேன்ல. சரி சார்ண்ணே. மொட்டை மாடி சரிட்டு 2 பேரும் ஒரு ஸ்பேரிங், சும்மா 4-5 பேர் ஸ்பேரிங் பண்ணோம். கொஞ்சம் அப்போ எனக்கு இந்த சினிமா டெக்னிக்லாம் தெரியாது. ரஃப் தான், அடினா அடிப்படும். அப்படி தான் பண்ணோன்னே எங்கள் இதில் டக்குன்னு போட்டு நிறுத்துங்கப்பா, இப்படி அடிச்சுட்டு கீழே மொட்டை மாடியில் நிற்கணும். கீழே விழுந்தியல்னா எண்ணெய் கொண்டு கொலைக்கேசில் உள்ளே வச்சுருவாங்க. போகிறோம் அடிச்சுன்னு பார்த்துட்டு அவர் அப்போயே சொன்னார், அது மாதிரி ஒரு படத்தில் ஃபைட் இருக்குது, அது பண்ணிடலான்னாரு. சரி சார் நான் மாஸ்டர்ட்டையும் சொல்லிட்டு சரி. அப்போ தான் ஃபஸ்ட்டு இப்படி தான் மாடர்ன் தியேட்டர்ஸு சேலம். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் சினிமாவில் உள்ளங்க கதாநாயகர்கள்லேருந்து எல்லாம் வளர்ந்த இடம் வந்து அந்த இடம். அது இறைவன் பாருங்கள், நமக்கு ஒரு வாய்ப்பு. சேலம் கூட்டி போனால் அங்கே போனால் அங்கேயும் ஒரு அதிர்ச்சி. அங்கே போகிறேன், சரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. உள்ளே போனேன். உள்ளே போய் யாரோட ஃபைட் பண்ண போகிறோம் எதுவும் கேட்கல. நான் எதுவுமே கேட்கவே இல்லை. உங்களுக்கு அது ஒரு கியூரியஸ் இல்லை? அதான் சொல்கிறேன், அந்த இது இல்லை எனக்கு. நான் தான் பொதுவாக கூச்சப்படுவேன். என்ன கூட்டி போயிட்டாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. யார் வராருன்னா ஜெய்சங்கர் சார் வராரு. எனக்கு பார்த்தோன்னா அப்படி, ஏன்னா அவர் நான் படத்தில் எம்ஜிஆர் படத்துக்கு அடுத்து ஃபைட்டு அவர் அப்போ தானே ஜேம்ஸ் பாண்ட். 1970 அவர் ஜேம்ஸ் பாண்டு. அவர் வந்தார், மாடல் வேறு இதில் போட்டு வந்தார். அவர் மாஸ்டர் கூட்டி அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி பேர் அழகு, கராட்டை ஃபைட்டு உங்கள்கிட்ட தான் பண்ண போகிறோம். அப்படியே நல்ல மனுஷன். சரின்ட்டு பண்ணோன்னா ஃபைட்டு இவரை கூட்டி போயிருந்தேன்ல, அவர் செய்கிறத காமிச்சார், நான் செய்கிறத காமிச்சேன். பார்த்துட்டு 2 பேரும் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நாங்கள் சிசர் கிக்கு கொடுத்துட்டு அப்படி ஸ்பின் கிக்கு பண்ணேன். அது ஸ்பீடு நமக்கு அப்போல்லாம். அதனால் இப்படி குனிகிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டார். அவருடைய விக்கு மாறு இடத்துல வந்திருக்காரு. விக்கு கலந்துக்கிட்டு போய் ஒரு 10 அடி விழுந்துருச்சு. கட் மாஸ்டர் வந்தார். என்ன இப்படி பண்ணுற அப்படின்னா, அந்த மனுஷன் ஜெய்சங்கர் அவர் மட்டும் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அவர் அப்போ ஹீரோவாக இருக்கார். ஜேம்ஸ் பாண்ட் என்னங்க தெருவில் சண்டை போடுறவங்களை கூட்டி அந்த பச்சிக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அன்னையோட என்னுடைய சாப்டர் க்ளோஸ், நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். ஒன்றும் சொல்லாதீங்க அவரை அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார். ரொம்ப வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். முடிச்சுட்டு ஃபைட்டை முடித்தா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போகணும், நானும் என் வீட்டுக்கு வரணும், ஆளுக்கு ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கணும். எவ்வளோ நாகரிகம், இவ்வளோ தன்மையாக அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் சொல்கிறது. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தால் தலையில் அடிபட்டிருக்கும். அதுலேயும் எனக்கு கண்ட்ரோலிங் அப்போ கிடையாது. இப்போ வேறு விக்கு கலந்துட்டு போய் விழுந்துருச்சு. சுற்றி ஆள் நிற்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு இது இருக்குமில்ல அவருக்கும், நெருடல் இருக்குமில்ல. எதுவுமே இந்த வார்த்தையை சொன்னாருங்க, ஒன்றும் சொல்லாதீங்க, ரொம்ப அருமையாக வித்தியாசமாக பண்ணுறீங்க. அதனால் இந்த உதாரணத்தை சொன்னார். அதான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் அப்போ அந்த யூனியன் ஸ்டண்ட் யூனியன், அதை நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி நான் இன்றைக்கி பேட்டி அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணமே ஸ்டண்ட் யூனியன் தான். திரைப்பட ஸ்டண்ட் யூனியன். அதில் அப்போ நான் மெம்பர்லாம் கிடையாது. இந்த இதை பார்த்துட்டு மாஸ்டர் ஸ்பெஷலாக ஒரு இது எழுதி கொடுத்து கூட்டி போயிருந்தார். 2வது படம் மாஸ்டருக்கு பிடிச்சி போச்சு நம்மளுடைய ஃபைட். இது 2வது ஊட்டிக்கு கூட்டி போயிருந்தார். அங்கே போனால் சிவாஜி அண்ணன் நினைக்கிறாங்க, போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எனக்கு அப்படியே அவரெல்லாம் பார்ப்போம்னு நினச்சேம்மா. அதை சரி காலத்தட்டு கும்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி பேர் அழகு, உங்களுக்கு தான் 2 படம். சரி அப்படின்ட்டு போட்டு ஜஸ்டின் உங்களுக்கு உங்கள் வயசுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர் எம்ஜிஆர் படங்கள்லாம் நிறைய சோலோ ஃபைட் பண்ணுவார். வெரி ஃபேமஸ் ஃபைட்டில் சோலோ ஃபைட்டு தான் பண்ணுவார். அவரோட ஃபைட்டு அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நேச்சு அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க டூப்புங்கிற அவங்க ட்ரெஸ்ஸு போடணும்ல போட்டு அவனுக்கு எடுத்துகிட்டு இதே மாதிரி கம்போஸ் பண்ணிவிட்டு அவர் ஜஸ்டின் அன்றைக்கே சொல்லிவிட்டு அண்ணனுடைய போர்ஷன்னா அவர் போட்டு செஞ்சு காமிச்சிட்டு அப்புறம் அவர் வந்தோன்னு செய்யலை. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கிக்கு கொடுத்து அப்போ கண்ட்ரோல் கிடையாது எனக்கு. ஸ்பீடு தான் போயிடுவேன். அந்த ஒரிஜினலாக ஃபைட் பண்ண அந்த ஒரு இது கரெக்ட். ஒரிஜினலாக அப்படி பண்ணிவிட்டு 2 கிக் பண்ணிட்டு ஸ்பின் கிக்கு, அதாவது பேக்கில் திரும்பி ஸ்பின் கிக்கு, அது நம்ம கால் எங்கே போகணும்னு நம்மளே பார்க்க முடியாது. அப்படி பண்ணையில் அவர் குனிகிறதுனால ஹைட்டு தெரியும். அவரும் 6 அடி இருப்பார்.
குனிகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒர்க்கு போய் நேர மூக்கில் அடித்து சில்லு மூக்கு உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. ஜஸ்டின் நான் சிவாஜி அண்ணனுக்கு டூப்பு. ஆ ஆளுங்க கிட்டத்தட்ட மினிமம் என்னுடைய கணிப்பு ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஏன்னா சிவாஜி அண்ணன் பார்க்குற ஊட்டியில் ஷூட்டிங், ஊட்டியில் ஒரு மலை இதில் அடித்த உடனே, ஏன்னா அவர் ஜஸ்டினா நல்லா இல்லை பப்ளிக்கு நல்லா தெரியும், ஏன்னா எம்ஜிஆர்ட்ட ஃபைட் பண்ணவர், பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். சரின்ட்டு டப்புன்னு அடிபட்டு நான் சாரி, என்ன சாரி சாரி சார், என்ன சாரி, நானும் அடிச்சு போடுவேன். என்னடா அது வம்பா இருக்கு. 2வது படம் அது. இப்படி குனிஞ்சேன். அங்கே சிவாஜி என்ன உட்காந்துருந்தா யதார்த்தம் பார்த்தேன். கூப்பிட்டார். அப்படி கிட்டக்க போனேன். அவரை கொண்டு அந்த ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அழகு ஒரு டைம் தான் சொன்னது பேர் அழகு. அவர் சொன்னால் என்ன பெருந்தன்மை பாருங்கள் பெரியவங்க. அவங்க சொல்கிறார் என்கிட்ட, ஜஸ்டின் இப்போ வந்து 500 பேர் இங்கே இருக்காங்கன்னா 250 பேர் என்னையை பார்க்குறதுக்கு, 250 பேர் அவனை பார்க்குறதுக்கு. ஆனால் அவன் எம்ஜிஆர்கிட்ட தனி ஃபைட் பண்ணுவேன். அவனை போயிட்டு நீ ஒரே அடியில் மூக்கு உடச்சிவிட்ட. அது ஒரு ஹியூமரை எப்படி சொல்லுவாங்க, உணர்த்துறாருவாங்க நம்ம அடிச்சுவிட்டா. அதனால் ஒன்றும் ஃபங்க் ஆயிடாத. சரி சார் ஃபங்க் ஆயிடாத. இதே தான் சொன்னார். மாதிரி ஃபைட்டு மாதிரி தான் இருக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும், ஆளுக்கு ஒரு இதை இது பண்ணிக்கக்கூடாது, ஜாக்கிரதை நல்லா பண்ணுற, நீ ஒன்றும் ஃபங்க் ஆயிடாத அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் கூட்டம். நம்ம அடிச்சு விட்டோம், அவரையும் தெரியும் எனக்கு, ஜஸ்டின் ஃபைட்டும் பார்த்துருக்கேன் நான் சினிமாக்களில். சொல்லிவிட்டு அப்புறம் ஃபைட்டு முடிஞ்ச உடனே தம்பி முடிஞ்சு அப்புறம் ஃபைட்டெல்லாம் 2 நாள் நடந்துச்சு. முடிஞ்சு இதானோடனே டக்குன்னு எல்லோரும், நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது போயிட்டோம். சிவாஜி அண்ணன் இது பண்ணாங்க, இல்லை ட்ரெஸ்ஸு, நான் அந்த பக்கம் வந்துட்டேன். திடீர்னு ஒரு சவுண்டு மாதிரி அழகுன்னு ஒரு சவுண்டு எங்களுக்கு கூட லைட்டாக கேட்டுச்சு. அங்கனானே பக்கத்தில் சவுண்டு. அப்போ அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து அண்ணனுடைய உதவியாளர், எனக்கு அப்புறம் ரொம்ப பழக்கம், அவர் பேர் என்னமோ இல்லை, அப்புறம் நான் இருக்கும்போது சொன்னேன், அவர் அங்கேயே விழுந்து, அண்ணன் உங்களை தானே அண்ணன் கூப்பிட்றாங்க, அண்ணன் யாரும் எதிர்பார்க்க முடியுமா, என்னை போய் அன்னைக்கு தான் போயிருக்கேன், என்னை எப்படி தெரியும் ஒன்றோன்னா மாஸ்டர் போங்க ஒன்றார். போனோன்னா அழகு, அதான் என்ன பெரியவங்கள்லாம் சென்னை மெட்ராஸ் வந்தவுடனே அன்னை வீட்டுக்கு வா, இதெல்லாம் சத்தியமான உண்மை. ஆனால் இப்போ தெய்வமாக இருக்கார், அண்ணன் வீட்டுக்கு வா சொல்ல அவசியமே இல்லை. அவர் எவ்வளோதோ படங்கள் எவ்வளோ பண்ணிட்டாரு, எல்லாருமே என்னமோ தெரியல. சரிண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு அது ஒரு கதை போனால் சரி சொல்லிட்டாருன்ட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஒரு 4-5 நாள் அது நாவும் இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணலை. எப்படி அவர் வீட்டுக்கு எப்படி அங்கே விசாரித்தேன், டீனரில் இருக்குது அப்படி. நான் எப்படி நான் தான் கூச்ச டைப் வேறு, நான் யாரை கூப்பிட்டு போகிறது, என்னத்தை போகிறோன்னு. அப்புறம் அவர் 5 நாள் கழிச்ச உடனே சரி இவ்வளோ பெரிய மனுஷன் கூப்பிட்டாரு போமே அப்படின்ட்டு அவர் மேலே என்னங்க சொல்கிறாரு, அழகாக நீ டீனரில் வந்து இந்த மாதிரி அண்ணன் வீடு இதுன்னா சொல்லுவாங்க. எவ்வளவு அவர் நுணுக்கம் பாருங்கள். இவன் புதுசு தெரியாது அப்படின்னு விவரமெல்லாம் கிளிப்பிள்ளைக்கு மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் போனேன். இந்த வீட்டுக்கு போனால் அது காம்பவுண்டே பெருசாக இருக்குது, கேட்டு ஒன்றுமே வீடே தெரியல எனக்கு. அப்படி கொண்டு அப்போ நான் எஸ்டி பைக் வச்சுருந்தேன், கொண்டு இவங்க தள்ளி நிறுத்திட்டு இப்படி வந்தேன். மெதுவாக வந்து ரொம்ப தயக்கத்தோட கதவை மெதுவாக தட்டினேன். ஏன்னா ஒரு உருவமும் தெரியல. தெரிஞ்சனா ஒரு சின்ன டோர் மாதிரி ஒருத்தர் திறந்தாருனாக்க மீசை வச்சு ஃபேஸும் அதுவும் ஒன்றா இருந்துச்சு. என்ன அப்படின்னாரு. இல்லை அண்ணன் வர சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ப மாட்டாங்க நிறைய பேர், சும்மாலாம் சொல்லிட்டு போவாங்கள்ல, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு டொப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த டோரை மூடிட்டு போயிட்டார். டோர் இல்லை அந்த ஸ்பேஸ். என்னடா அது, நானே ரொம்ப கூச்சப்படுறேன், என்னடா எதுக்கடா வந்தோம். சரி போய் வண்டி எடுக்கிறேன். அதுதான் நேரம். நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்னாக்கா ஒன்றொன்றுக்கும் காரணம். எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவர் திருக்கணும், அவர் பேர் அண்ணனுடைய அசிஸ்டண்ட் பர்சனல். அவர் பார்த்தார். அங்கே ஃபைட்டில் 2 நாள் இருந்தேன்ல, அண்ணா என்னண்ணே அப்படின்னாப்புல. பைக்கை ஸ்டாண்ட் போட்டு, இல்லை அன்றைக்கி அண்ணன் வர சொல்லி சொன்னேன். ஆமாம் அதை வந்தேன், அவர் கதவை சாத்திட்டார். ஐயோ பைக்கை வச்சுட்டு வாங்க கூப்பிட்டு போனார். உள்ளே கூப்பிட்டு போயிட்டு போனோம்னாக்க பார்த்தா யானை தந்தம் வீடை பார்க்குறேன், பெரிய மாளிகை. உள்ளே கூட்டி கொண்டு ஹாலில் உட்காச்சு. அண்ணன் இருங்கண்ணே 5 நிமிஷத்தில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னுட்டு. அப்புறம் மேலே போய் அண்ணன் வந்தாங்க. அண்ணன் வந்தோடனே அப்புறம் கும்பிட்டுட்டு காலை தொட்டு கும்பிட்டேன். பேரை சொன்னார். ஏன்னா அழகு வா. அவர் கூட பாலாஜி சார் உங்களுக்கு தெரியுமா, ப்ரொடியூசர். அவர் நடிகர் ப்ரொடியூசர். அவரும் வந்தார். அப்போ அவர் சொல்கிறார், அவர்கிட்ட என் மேலே தோளில் கை போட்டார்.
இதெல்லாம் சத்தியமான உண்மை. இன்னைக்கு இந்த பிரபு தம்பி எல்லாருமே தெரியும் எவ்வளோ ஒத்துக்குதுன்னு. பாலாஜி பேர் அழகு, காலை கை மாதிரி பண்ணுவார் அப்படின்னாரு. காலை கை மாதிரி பண்ணுவார் அப்படின்னாரு. அது எனக்கு யாரோட ஃபைட்டுக்காக அந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு படம் ஒரு ஜெய்சங்கர் சார், செகண்ட் படம் அண்ணன் இமயம், இப்படி இருந்து அதுக்கப்புறம் யூனியனில் அப்போல்லாம் யூனியன் மெம்பராக இருந்தால் தான் ஃபைட்டு பண்ணலாம். ஒரு யூனியனில் அவங்களே எங்கள் ஒரு 4 பேர் நாங்கள் சேர்த்து எந்த விதமான டெஸ்ட்டும் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த யூனியனை மறக்கவே முடியாது. இந்த யூனியன்னால் எல்லா லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, ஹிந்தி எல்லா அப்போ வந்து இதுதான் யூனியன். எல்லார்ட்டையும் இங்கே தமிழில் எல்லார்ட்டையும் சிவாஜி அண்ணன் எம்ஜிஆரை தவிர சிவாஜி அண்ணன், அப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ரஜினி சார், கமல் சார், அங்கே பிரேம் நசீர் பையன் நவாஸு, அங்கே அமிதாப் பச்சன், ஜிதேந்திரா, தர்மேந்திரா, அப்புறம் இந்த பக்கம் மலையாள படம் இந்த பிரேம இது எல்லாம் பண்ணது காரணம் நம்பர் ஆஃப் மூவிஸ் பண்ணதுக்கு என்ன ஃபைட்டு தானே காரணம். ஸ்டேட் யூனியன். ஓகே, அது இப்படி அவ்வளோதான், இப்படி தான் திறந்தது. இவ்வளோ ஜெய்சங்கர் சார், சிவாஜி கணேசன் இவர்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டண்ட் யூனியன்லேயே மெம்பர் ஆகிறீங்களா? அதுவும் அவங்களே சேர்த்தாங்க. ஏன்னா மெம்பர் தான் ஃபைட் பண்ணலாம். அப்போது ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. என்னையே ஒரு ஸ்பெஷல் ஃபைட்டுன்னு கொட்டுவோம் நாங்கள். ஓகே, அப்போ இந்த கராட்டெல்லாம் வரல. 74 தான் என்ட்ரது டிராகன் வந்துச்சு. இது வந்து அதுக்கு முன்னாடி 76 வந்துச்சு நினைக்கிறேன். நான் பண்ணது ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணது வந்து 75. ஓகே, ஆமாம். அதனால் அவங்களே சேர்த்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபைட்டராக போவேன். இந்த மாதிரி இல்லாமல் டூப்பு வந்து அதான் சிவாஜி அண்ணனுக்கு டூப் போட்டிருக்கேன், ஜெய்சங்கருக்கு இது பண்ணியிருக்கு. அவ்வளோ அதுக்கப்புறம் டூப்பு யாருக்கும் போடல, ஃபைட்டு தான். இப்போ ஃபைட்டு அப்படிங்கும்போது ஒவ்வொரு டைம் பீரியட்லேயுமே அந்த ஃபைட் எல்லாம் மாறிட்டே இருக்கும் சார். அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், கிக்காக இருக்கட்டும், அதோட ஸ்டைலாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் மாறும். அப்போ பண்ணும்போது அந்த ஒரு கராத்தே ஸ்டைலு, அப்புறம் அந்த நீங்கள் சொன்ன அந்த கலரி, இந்த மாதிரியான ஸ்டைல்ஸில் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு இன்புட் நீங்கள் பண்ணுற ஃபைட்ஸில் நான் இதெல்லாம் மாற்றினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை, அப்படி எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. முதல்ல என்னென்னா ஸ்டண்டுனாக்கா இப்படி அடி குத்துறது, இது பண்ணுறது இப்படி இருந்துச்சு. கராட்டே அது போன உடனே கொஞ்சம் அந்த ஸ்டைல்ஸு, அந்த ஸ்டெப்ஸு வச்சு லெக் அடித்து அந்த இப்படி பிளாக் பண்ணுறது, அதுகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. அப்புறம் கலரி என்னென்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள், அப்படி காலை தூக்கி பின்னாடி வந்து இது பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி. இது இப்போ கம்பு ஃபைட் இருக்குது, சோட் ஃபைட் இருக்குது. பட் எல்லாமே கொஞ்சம் ஒரு முதல்ல ஒரு அவங்க பீரியடு 70க்கு முன்னாடி உள்ள ஃபைட்டு வேறு, 70க்கு அப்புறம் ஃபைட் சிஸ்டம் கொஞ்சம் ஃபேன்சியோட அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. கொஞ்சம் ரிஸ்க்குகளும் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் ரிஸ்க்குகள், ஏன்னா ஜம்ப் பண்ணுறது, அது பண்ணுறது, ரோப்பு திடீர்னு ரோப்பு வந்துருச்சுனாக்கா எத்தனையோ பேர் ஸ்டண்டில் உள்ளவங்கலாம் இறந்துருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் கால் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னா ஏதோ இது இந்த அளவுக்காச்சும் இருக்கிறோமே, நிறைய பேர் அந்த மாதிரி வெளியில் தெரியாது. அது அந்த மாதிரி. அப்புறம் நீங்கள் கேட்குற டெக்னாலஜி இப்போ வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்த உடனே நாங்களே பார்க்கும்போது சொல்லக்கூடாது, நாங்களே பார்க்கும்போது ஒரு யதார்த்தம் இருக்கணும்ல. அந்த ஒரு ஃபைட்டில் எதை அடித்தா தான் இங்கே போய் விழுகலாம், போயிட்டு இங்கேருந்து ஒரு 15 அடி ரவுண்ட் பண்ணி போய் விழுந்தோம்னா அது கொஞ்சம் அன்நேச்சுரல் இது இருக்கு. அது டெக்னாலஜி இது வளர்ந்ததுனால அப்படி போயிட்டுருக்கு. பட் ஃபைட்டு என்ன தந்தாலும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, அப்போயே சொல்லுவாங்க மலையாள படங்கள்ல எல்லாம் இது அதிகமாக புதுத்த மாட்டாங்க. ஆமாம், அது இப்போ வரைக்கும் அவங்க அப்படிதான். ஆமாம், ஏன்னா அவங்க யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து 75 கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அது இது சேர்ந்து அப்புறம் ஃபேன்சியாக தானே யங்ஸ்டர்ஸ் லைக் பண்ணுறாங்க. நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களை வந்துட்டு நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்கிற செந்தூரப்பூவே விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு ஃபைட்டு அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் தான். அந்த படத்தில் ஆக்ஷன்னாலே விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க, அவரோட அந்த கிக்காக இருக்கட்டும், அவர் செம்மையாக பண்ணுவார். ரியாலிட்டியாக நீங்கள் பார்க்கும்போது அவர் எந்தளவுக்கு ஒரு ஆக்ஷனில் ஒரு இன்வால்வ்டாக இருப்பார், எந்தளவுக்கு பண்ணுவார். அந்த செந்தூரப்பாவையோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள். செந்தூரப்பூவே நீங்கள் சிகரெட்டில் ஃபஸ்ட்டு தம்பி, இப்போ நான்லாம் ஓரளவு எதுவுமே முழுசாக தெரிஞ்சவனும் யாரும் இல்லை, எதுவும் தெரியாதவங்களும் யாரும் இல்லை. நாங்கள்லாம் அடிப்படை கற்றுக்கிட்டோம். அர்ஜுன் அதேமாரி அடிப்படை கற்றுக்கிட்டாரு. விஜயன் சாருக்கெல்லாம் எப்படின்னாக்கா இது மாதிரி இந்த கிக்ஸ் அந்த ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஆனால் அவர் பண்ணுறதை என்னால் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஷாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபைட் பண்ணுவார். இப்போ வீட்டுக்கு வந்து செவத்தை மிதித்து டேர்ன் பண்ணி அடிச்சுட்டு நிற்பார். இப்போ நானே செவத்தில் அடித்து டேர்ன் பண்ணால் அடிச்சுட்டாக்கு அன்பேலன்ஸ் ஆகி விழுந்துருவோம், உக்காந்துருவோம்.
அந்த மாதிரி அவர் துணிச்சலை தான் அவர் ஒரு முதலீடு. துணிச்சல் அதே மாதிரி நம்ம பண்ணோம்னா அதை பார்த்துட்டு அதை பண்ணுவார். அதை பண்ணுவார். இது வந்து நிறைய படங்கள் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். நீங்கள் செந்தூரப்பையை கேட்டீங்க, கரெக்டானது. ஏன்னா இப்போ அந்த செந்தூரப்பையை பற்றி சொல்கிறதுல அவர் தெய்வமாயிட்டார். அவரை நம்ம ரிமைண்ட் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவருடைய குணாதிசயங்கள் என்ன, மனித நேயம் என்ன, அவருடைய ஸ்பிரிட் என்ன, இதெல்லாம் வந்து ஏன்னா நான் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி இது செந்தூரப்பையில் சொல்கிறேன். செந்தூரப்பையில் ஃபைட் ஆரம்பிது, ட்ரெயின் ஃபைட். அதான் ரொம்ப இதாக இருந்தது. அப்போ மேலே ரன்னிங் ட்ரெயினில் நான் எல்லாரையும் அடிச்சுட்டு வெளியில் கீழெல்லாம் அடிச்சுக்கிட்டு மேலே ஏறுவார். நான் ஏறும். எனக்கும் அவருக்கும் மட்டும் சோலோ ஃபைட்டு. ட்ரெயின் ரன்னிங் ட்ரெயின், ரிஸ்க்கு. அதில் 2 பேருமே செத்து பொழைச்சோம். அது இன்னொன்று என்னென்னா, மேலே ஏறியாச்சு. நான் போய் அவர் ஏறிடுவார், நாங்கள் எல்லோரையும் அடிச்சுட்டு போயிடுவார். நான் போயிட்டு கயிறு போட்டு இடுப்பு போட்டு இழுத்து அப்புறம் ஃபைட்டு ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் இழுப்பேன், படுத்துக்கிட்டு என்ன இழுப்பார். போனோன்னு அன்பேலன்ஸ் எங்கே போவேன், மிதிப்பார், போய் விழுகணும். விழுந்து அப்புறம் கயிறு போயிடும், ஃபைட் ஸ்டார்ட்டு. அதில் ஒரு ரிஸ்க் என்ன பண்ணிவிட்டேன்னாக்கா, பேக்கில் மாஸ்டர் சொன்னார், பேக்கில் போய் விழுங்க, அப்புறம் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோணும். நான் சொன்னேன், இல்லைங்க பேக் வால்ட்டு போகிறேன். ராஜா வேண்டாம் ராஜா, ரன்னிங் ட்ரெயின். 2வது இது வந்து எங்கே எடுக்கிறாங்கன்னா, கேரளாவிலேருந்து அந்த பக்கம் நொலாம்பூர்னு ஒரு ஊர், அங்கே எடுக்கிறாங்க ட்ரெயின், ரன்னிங் ட்ரெயின். இந்த எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு ஸ்பீடு ஒரு இது ரொம்ப 20 கிலோமீட்டர். அதுவே கொஞ்சம் பெருசாக தான் சார் தெரியும். என்ன தம்பி, மேலே எந்த கிரிப்புமே கிடையாது தம்பி. உங்களுக்கு அந்த இதெல்லாம் இப்படித்தானே இருக்கும், இப்படி கூட இருக்காது, இப்படித்தானே இருக்கும். சரின்ட்டு அப்போ பேக் வால்ட்டு போகிறேன் அப்படின்னு மாஸ்டர், வேண்டாம் அதுக்கு விழுந்துருங்க, ரன்னிங் ட்ரெயின் கிரிப்பு கிடையாது. இல்லை விழுது ஏன் ஆவாவண்ணன் சார் உங்களுக்கு தெரியும். அவர் எதுவுமே பிரம்மாண்டமாக இருக்கும், அது காரணத்தோடு இருக்கும். அவர் அதெல்லாம் இன்னை வரைக்கும் செந்தூரை மறக்காமல் இருக்காங்கன்னா ஆபாவண்ணன் சாருடைய இது. இல்லை சரி ஆர்கியூ பண்ண வேண்டாம்ட்டு பேக் வால்ட்டு பண்ணினா அதே மாதிரி விழுந்துட்டேன் ரன்னிங் ட்ரெயினில். அது ஒரு நான் சொன்னேன்ல இப்போ செத்து பொழைச்சது, அது ஒரு இது. இன்னொரு 20 அடி போயிருந்தாக்கா பெரிய கூழாங்கல் பிரிட்ஜு ஒரு 20 அடி நீளத்துக்கு இதாக இருக்கும். சைடில் விழுந்து படிக்கட்டு விழுந்துனாக்கா எல்லாம் தண்ணி சுள்ள எல்லாம் அந்த கல்லுகள் தானே. அப்புறம் அந்த பக்கம் அது அப்படி இதாகி வால்ட்டாகி வர்றேன். அப்படி சரிதாச்சும் என்ன கயத்தை விட்டுட்டு அப்படி எல்லாமே இவ்வளோ நேரம் தான் விழுந்து அப்படியே. எனக்கு என்னென்னா அப்போ ஒரு வேஷ்டி பார்த்துருப்பீங்க, ஒரு வேஷ்டியும் துண்டு மட்டும்தான், வேறு உடம்புல எதுவுமே கிடையாது சேஃப்டி. உள்ளே பார்த்தா முள் அந்த பக்கம் எப்படி இருக்கும், முள்ளுக்குள்ளே விழுந்து பார்த்துன்னா அப்போ தான் என்னென்னா, இது நான் விழுந்ததெல்லாம் இல்லை, விழுந்த இது பூரா சொல்கிறது இவ்வளோ நேரம் ஆகுது. விழுந்துட்டேன்னொன்னே விஜயன் சார் கையை தூக்கிட்டு, அழகு சார், எப்போதும் என்னை சார்னு கூப்பிடுவார். அழகு சார்னு எனக்கு தெரியுது. அவர் கண் செவந்து போய் கத்துறாரு. ட்ரெயின் போயிட்டுருக்கு, நான் இங்கே விழுந்துட்டேன். அப்போ டக்குன்னு பார்த்தாக்க ஃபுல்லாக 2 முட்டி ரத்தம். வேட்டி தூக்கி வச்சுட்டு ட்ரெயின் போய் ஒரு 22 பெட்டி அப்படி போயிட்டாச்சு. டக்குன்னு இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு வந்து ட்ராக்கில் நின்று கையை தூக்கினேன். கையை தூக்கணுன்னா தான் அவர் கையை இறக்குனார். இதெல்லாம் என்னென்னா தம்பி, ஏதோ அடிபட்டாங்க ஏதோ ஆகிட்டாங்கன்னு இல்லை, அவர் மாதிரியே நினைப்பாருன்னு ஒருத்தர். அதில் இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, அந்த ஒன்றா என்ன சார் இந்த மாதிரி ஒரு மாதம் வந்துடுறாங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன்ல, இல்லை தன கேமரா இருக்குது அதனால் பண்ணிட்டேன் அப்படின்னு இவரும் ரொம்ப சங்கடப்பட்டார். அதேமாதிரி இவர் என்னென்னா மேலே ஏறி ஃபைட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு அது கொடுத்து வச்சுருக்கணும், அவருடைய மனித நேயம். இவருக்கு டூப்பு என்னன்னாங்கன்னா, ரன்னிங் ட்ரெயின் ரிஸ்க் இல்லை. இப்போ நமக்கு அடிவிட்டோம்னா 10 நாள் படுத்துட்டா ஒன்றும் இல்லை, பட் அவருக்கு அடிவிட்டால் அவர் ஹீரோ மட்டும் இல்லை, அந்த படத்தினுடைய இதுவே பாதிச்சு போகும். அதனால் அவர் வேண்டாம் டூப் போட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா, இல்லை ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அப்போ சொல்கிறாரு, நானும் கூட இருக்கிறேன். நாங்கள் அவருக்கு மட்டும் அடிபட்டாக்க அவருக்கு குடும்பம் இல்லையா, இது இல்லையா, நான் பண்ணுறேன், முடியாததாக பண்ணிக்கலாம், இந்த கீழே விழு அது நான் பண்ணுறேன், இல்லை ரன்னிங் ட்ரெயினாக இருக்குது பண்ணுறேன், யார் சொல்லுவா அப்படி பண்ணி அப்புறம் சொல்லிவிட்டு சரின்ட்டு என்னன்னாருன்னா அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, மாஸ்டர் எனக்கு யாரை டூப்பு போட்டிருக்காங்களோ அவங்கள அனுப்பிடாதீங்க, நான் எத்தனை நாள் இருக்கணும் அத்தனை நாள் அவங்க இருக்கணும். ஏன்னா அவருடைய பொழப்பை ஏன் கெடுக்கணும், சும்மா இல்லைங்க மனிதன். அவர் அது வரைக்கும் திங்க் பண்ணியிருக்காருல்ல.
அந்த இது இந்த கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த இதில் அதையும் திங்க் பண்ணுறது மனித நேயத்தை உடன் பிறந்தது. அது சும்மா ஒரு பப்ளிக்காண்டி ஒரு இதுக்காண்டிலாம் கிடையாது. யதார்த்தமான மனிதர், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட் அப்படி சொல்கிறவர். அவர் சொல்கிறாரு, அனுப்பிடாதீங்க, 2 தான் சொல்கிறாரு, அனுப்பிடாது, அவர் இருக்கட்டும், அவருக்கு என்னதுவோ அதை இது ஒன்றுங்க, நான் மேக்ஸிமம் செய்கிறேன், முடியலைங்கிறது பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவரும் செஞ்சு. அவர் என்னென்னா ஒகேனக்கல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே ஃபைட்டு, அதில் தண்ணிக்குள்ளே இது இருக்கும். அதில் வாட்டர் ஃபால்ஸு இப்போ சிலது பார்த்தீங்கன்னா 30 அடி இதுக்கு ஃபால்ஸ் போகும், ஒன்றுமே இருக்க, விழுந்தால் அவ்வளோதான். அதில் இது பண்ணிக்கும்போது அவருக்கு எப்போவாச்சும் அந்த கை டிஸ்லோகேட் ஆகும். ஏதோ இப்படி ஃபைட் பண்ணி இப்படி வந்தார், தண்ணிக்குள்ளே இது அது மலையில் தண்ணிக்குள்ளே இல்லை, இதில் டக்குன்னு டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. கேமரா இது பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுக்கிச்சு, கட் ஆகிடுச்சு. டக்குன்னு எல்லாம் யாரும் நாங்களும் நிற்கணும், இறங்கி போக முடியாது, மெதுவாக தான் போய் இது ஒன்று முடியும். சரிவில் இருக்கார் கீழே. அவராகவே துணிச்சலானவருங்க, அவராகவே இந்த கையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதை பிடிச்சிட்டு ஒரு கையில் கயிறை பிடிச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு வந்து மறுபடியும் ஃபைட் பண்ணார். அதுதான் அவரும் இறக்க வேண்டிய ஒரு உழைச்சார், நானும் இந்த ட்ரெயினில் இது ஒன்றும். ஆனால் இன்றைக்கி அந்த படம் எவ்வளோதோ படம் பண்ணிட்டேன், செந்தூர போய் இன்னும் பேசப்படுது. கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உழைப்பு இது இருக்குது. அதனால் அப்படி ஒரு துணிச்சலான மனிதர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி, ரொம்ப அவரெல்லாம் இறந்துட்டாருனாக்கா ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டக்குன்னு இதில் அவர் சொன்ன உடனே நமக்கு அப்படியே இதாகுது. விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போது நாங்கள் எல்லாம் தூரத்துலேருந்து ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது எங்களுக்கே இப்போ அதை கேட்கும் போதோ இப்போ அவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் வந்துட்டு உண்மையாகவே ஒரு ஃபைட்டர் மாதிரி தான் பண்ணுவார் ஒவ்வொரு ஸ்டண்ட்டையும். அப்படிங்கும்போது அப்படி ஒரு செம்ம ஸ்ட்ரென்த்தாக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆள், அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே எங்களுக்கே அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நீங்களாம் நேரில் அவரை பார்த்துருப்பீங்க ஒரு பவர்ஃபுல்லாக. என்ன தம்பி அதெல்லாம் ரொம்ப அதை பேசக்கூடாது, பேசினா அது என்னமோ எப்போதுமே கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டாரும்பாங்க. ஆனால் அவர் மாதிரி அதான் சொன்னேன், இப்போ நாங்கள் ஃபைட்டில் இருக்கோம் அக்கா, நான் ஒன்றும் பெரிய இது கிடையாது, அவர் பண்ணுறதை என்னாலே பண்ண முடியாது. அந்த இந்த ஷாட் இந்த செவத்தில் இது பண்ணுறது இருக்குல்ல, போல்டாக பண்ணுவார். அதை நான் இந்த பேட்டி இது ஒன்று ஒரு இதில் கூட அதை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஷாட்டே இருக்கும், கொதிச்சு விட்டு அப்படி குடிச்சு அடிச்சு நிற்பார். அப்படி ஒரு இது ரொம்ப. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் யார் வந்திருந்து இது ஒன்றா கூட இப்போ சாப்பாடு பிரேக் விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், அவர் இப்படி இது எப்படி நான் அவர்கிட்ட பண்ணினேன், அதெல்லாம் பெருசு இல்லை. மனித நேயத்தையும் சொல்லணும். பிரேக் விட்டாங்கன்னாக்கா சாப்பிடும்போது திடீர்னு டவக்குன்னு வந்து அவருக்கு தனி ரூமுகள் தானே இதுன்னா டாக்குன்னு வந்து உட்காந்துட்டு இவருக்கு வேறு ஏதாவது இதுன்னா ஏன் அவருக்கே இல்லை. அதனால் விஜயகாந்த் சார் படம் இதனாலே சாப்பாடு எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதுவாது பாரபட்சமெல்லாம் இருக்காது உண்மையிலேங்க. அதாவது கண்ணதாசன் ஐயா ஒரு பாட்டு இருக்கும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகம்னு. அந்த 2 வரிகள் இவருக்கு 100 விழுக்காடு. இப்போ எப்படின்னா, நீங்கள் கிராமத்தில் இதான் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடன் பறக்கும். இவர் தூக்கிட்டு போகும்பொழுது வச்செல்லாம் கருடன் பறந்துச்சு, பார்த்துருப்பீங்க, நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்போம். அப்போ என்ன, இது யாராவது அமைக்க முடியுமா? கருடனை பிடிச்சிக்கணும், அதை விட்டு சுத்த வைக்க முடியுமா? அப்போ தெய்வமும் இயற்கையும் சேர்ந்தது. மனிதன் என்பவன் தெய்வம் ஆயிட்டார். அவர் இறந்துட்டாலும் அதுக்கான கடவுள் மரியாதை பாருங்க. அது வாரி வாரி வழங்கும்பொழுது இப்போ நிறைய பேருக்கு யார் பார்த்தாலும் பலன் அடைஞ்சவங்களா அடையாளவங்க யாராக இருந்தாலும் அவ்வளோ என்ன மனுஷன், இதெல்லாம் எடுக்க முடியுமா தம்பி? இறந்தும் வாழ்கிறவன் தான் சிறந்த மனிதன். நைட் எடுக்குது பிரசாத் ஸ்டுடியோவில், ஏன்னா நான் கண்ணாடி உடச்சிட்டு முதல் மாடியிலேருந்து விழுந்து பெட்டில் விழுந்ததில் அந்த கண்ணாடி பீஸு ஏதோ இது எனக்கு தெரியல, உடனே ரத்தம் ஊற்று, எனக்கு தெரியாது. இவர் அடிச்சுட்டு பார்த்துருக்காரு, ரத்தம் இதே ரத்தம் அது அங்கேருந்துங்க என்ன போல்டு பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு குதிச்சிட்டாரு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம்.